காதல் தோல்வி தந்த வலி, கல்யாணம் தந்த சந்தோஷம். ஆவணப்படத்தில் நயன்தாரா சொன்னதென்ன? செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் நட்பும் காதலும் திருமணத்திற்கும் இன்றும் அனைவருக்கும் உந்துதலாக இருக்கிறது. இதையெல்லாம் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் தற்போது ஸ்ட்ரீம் ஆகி வருகிறது. இந்த ஆவணப்படத்தில் இருவரின் காதல் பயணத்தின் முக்கிய தருணங்களும் அதை சுற்றியுள்ள உணர்வுகளும் துல்லியமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆவணப்படத்தில் முதலில் தனது கடந்த காலத்தை பற்றி பேசும் நயன்தாரா தன் முதல் காதலின் தோல்வியால் திடீரென திரையுலகை விட்டு விலக முடிவெடுத்ததை குறிப்பிட்டார். அந்த காதலில் நான் முழு நம்பிக்கையுடன் இருந்தேன். ஆனால் என் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் இல்லை என்பதை நேரத்திலேயே புரிந்து கொண்டேன் என்று நயன்தாரா கூறினார். இது குறித்து பலரும் பலவிதமான கதைகள் பரப்பிய போதும் அது பற்றி அவ்வளவாக வெளியில் பேசாமல் தான் தனது வாழ்க்கையை முன்னேற்றியதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு உறவின் முறிவுக்கு கேள்விகள் எல்லாமும் பெண் மீதுதான் விழுகிறது. ஆனால் ஆண்களும் இதற்கு சமமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அவர் தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார். நயன்தாரா நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு நடக்கும்போது விக்னேஷ் சிவனை முதல் முறையாக சந்தித்தார். அந்த நேரத்தில் அவரை பார்த்ததுமே எனக்குள் ஒரு தனித்துவமான உணர்வு தோன்றியது. அப்போதுதான் நம் காதலின் முதல் விதை உளமாடியது என நயன்தாரா நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்தார். இது குறித்து விக்னேஷ் சிவனும் படப்பிடிப்பு முடிந்த பின் நயன்தாரா என்னை நினைவு கூர்ந்து ஒரு மெசேஜ் அனுப்பினார். அதில் படப்பிடிப்பு நாட்களை மிஸ் பண்றேன் என்று சொன்னார். நான் உடனே ரிப்ளை செய்ய மெசேஜ்களில் தொடங்கிய நட்பே காதலாக மாறியது என உணர்ச்சிகரமாக பேசினார். காதல் வெளியே தெரிய வந்தபோது சமூக ஊடகங்களில் இதை பற்றி ஏராளமான மீம்கள் உருவானது. ஒரு மீமில் நாகூர் பிரியாணி என்று அழைக்கப்பட்டேன். ஆனால் அதை காமெடியாகவே எடுத்துக்கொண்டேன். நயன்தாரா என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கும் சகோதர மனதுடன் என்னை பார்த்து கொள்கிறார் என விக்னேஷ் சிவன் சொன்னார். விக்னேஷின் அரவணைப்பும் ஆதரவான தோழமையும் பற்றி நயன்தாரா பெருமையாக பேசினார். என் அம்மாவை விட விக்னேஷ் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார். அவரின் அன்பும் பெருமையும் என் வாழ்க்கையை முழுமையாக்கியது என நயன்தாரா சொன்னார். இந்த உரையாடல் விக்னேஷ் சிவனை நெகிழச் செய்தது. நயன்தாரா எனக்கு கிடைத்தது என் வாழ்வின் பெரிய பரிசு. அவளின் வருகையால் தான் என் வாழ்க்கை முழுமையானது என விக்னேஷ் சிவன் உற்சாகமாக கூறினார். இவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய விதம் ஒரு உறவின் முக்கியத்துவத்தையும் அதில் உள்ள கொடுக்கல் வாங்கலையும் விளக்குகிறது. நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படம் காதலின் அழகையும் சகிப்புத்தன்மையையும் மற்றும் வாழ்க்கையை ஒருவருடன் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்த ஆவணப்படம் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனின் நிஜமான காதலின் ஒரு கண்ணோட்டத்தை ரசிகர்களுக்கு வழங்குகிறது. உங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு அழகான காதல் கதை இது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.